லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஆண்டவரை நோக்கி மன்றாடிய அரசன் ஆசா. எத்தியோப்பியன் செராகு 10 லட்சம் வீரரோடும் 300 தேர்களோடும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து மாரேசா வரை வந்தான். ஆசா அவனை எதிர்த்துச் செல்ல அவர்கள் மாரேசாவில் உள்ள செப்பாத்தா சமவெளியில் போருக்கு அணிவகுத்து நின்றனர். அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவருமிலர். எங்கள் கடவுளாம் ஆண்டவரே, உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவரே, நீரே எங்கள் கடவுள், எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான். வாரம் ஓர் அலசல். ஆதவனின் கீதம் 800வது ஆண்டு. அக்டோபர் மாதம் என்றாலே முதலில் நம் நினைவிற்கு வருபவை புனித ஜெபமாலை அன்னை, புனித பிரான்சிஸ் அசிசியார், மறைப்பணியாளர்களுக்கான மாதம் என்பவைகளே. அவ்வகையில் புனித ஜெபமாலை அன்னை திருநாளையும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருநாளையும் திரு அவையில் நாம் சிறப்பித்து மகிழ்ந்தோம். 5 திருக்காய வரம் பெற்றவரும் இயற்கையின் மீது அளவற்ற அன்பு கொண்டவருமான தூய பிரான்சிஸ் அசிசியாரின் 800வது ஆண்டு ஆதவனின் கீதம் பற்றி இன்றைய நமது நிகழ்வில் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி ஆரோக்கியம் ஜான். பிரான்சிஸ்கன் பன்னாட்டு இதழின் ஆசிரியராக சிறப்புடன் பணியாற்றி வரும் அருள் தந்தை ஆரோக்கியம் ஜான் அவர்களை ஆதவனின் கீதம் 800வது ஆண்டு குறித்து எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அசிசி பிரான்சிஸின் அன்பார்ந்த பக்தர்களே, தமிழ் வத்திக்கான் வானொலி நேயர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அமைதி தருவாராக. இந்த யூபிலி ஆண்டில் ஜனவரி 11ஆம் தேதி அசிசியில் ரிவர் டோர்டோவில் பாரம்பரிய மேற்றாசனத்தில் புனித பிரான்சிஸ் பேராலயத்தில் சர்வதேச பிரான்சிஸ்கன் குடும்பம் புனித அசிசி பிரான்சிஸ் எழுதிய ஆதவனின் கீதத்தின் 800வது ஆண்டு விழாவிற்கான கொண்டாட்டங்களை தொடங்கியது. இந்த கீதத்தை ஆதவனின் கீதம் அல்லது சகோதர சூரியனின் கீதம் அல்லது படைப்புகளின் பாடல் என்றும் அழைக்கப்படுகின்றது. பிரான்சிஸ்கன் யூபிலி 2023ஆம் ஆண்டு தொடங்கியது. அது 2026ஆம் ஆண்டு நிறைவு பெறும். இந்த நூற்றாண்டு விழாக்கள் புனித அசிசி பிரான்சிஸின் வாழ்க்கையின் இறுதி ஆண்டுகளின் முக்கிய நிகழ்வுகளை நினைவுபடுத்துகின்றது. 2023இல் புனித அசிசி பிரான்சிஸ் எழுதிய சபை ஒழுங்கு திருத்தந்தையின் ஒப்புதல் பெற்றது மற்றும் அசிசி பிரான்சிஸ் வரலாற்றில் முதலில் குடில் செய்து கிறிஸ்துமஸ் கொண்டாடிய 800 ஆண்டுகள் நிறைவு யூபிலியம். 2024இல் புனித அசிசி பிரான்சிஸ் ஆண்டவரின் 5 திருக்காயங்கள் பெற்ற 800 ஆண்டுகள் நிறைவு யூபிலியும். இவ்வருடத்தில் ஆதவனின் கீதத்தின் 800 ஆண்டுகள் நிறைவு யூபிலியும் கொண்டாடி வருகின்றோம். அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு புனித அசிசி பிரான்சிஸின் விண்ணக பிறப்பின் 800 ஆண்டுகள் நிறைவு யூபிலி கொண்டாடப்படும். அக்டோபர் 4ஆம் தேதி புனித அசிசி பிரான்சிஸின் திருநாளை கொண்டாடும் வேளையில் ஆதவனின் கீதம் இயற்றப்பட்ட 8ஆம் நூற்றாண்டு விழாவையும் நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த வரிசையான யூபிலிகள் தனிமைப்படுத்தப்பட்ட நினைவுகள் அல்ல. அவை ஒரு கதையின் அத்தியாயங்களைப் போல ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன. புனித பிரான்சிஸ் அவரே ஆதவனின் கீதத்தோடு இறப்பை சந்தித்தார். புனித அசிசி பிரான்சிஸின் ஆதவனின் கீதம் ஒரே அமர்வில் எழுதப்படவில்லை.
அது மெதுவாக வளர்ந்து புனித பிரான்சிஸின் சொந்த வாழ்க்கையுடன் இணக்கமாக இருந்தது. 1225 ஆண்டு இலையுதிர் காலத்தில் கிட்டத்தட்ட குருடராகவும் அவர் நோயால் அவதிப்படும் போதும் சந்தமியானுவில் தங்கியிருந்து இந்த ஆதவனின் கீதத்தின் முதல் பகுதியில், அதாவது 1 முதல் 9 முடிய உள்ள அடிகளில் உள்ள வார்த்தைகளை அவர் எழுதினார். அதாவது இறைவனை படைப்புகளுடனும் படைப்புகள் வழியாகவும் புகழ்கின்றார். அவருடைய ஆழமான வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்போம். உன்னதரே, அனைத்தும் வல்ல நல்ல ஆண்டவரே, புகழ்ச்சியும் மகிமையும் வணக்கமும் அனைத்து வாழ்த்துதலும் உமதே. அதி உன்னதரே, உமக்கு மட்டுமே அவை உரியனவனவாம். உம் நாமம் ஓதிட எம்மனிதரும் தகுதியற்றவரே. அனைத்து படைப்புகளுடனும் ஆண்டவரே நீர் புகழப்படுவீராக. சிறப்பாக மேன்மைக்குரிய சகோதரன் ஆதவனுடனும் புகழப்படுவீராக. அவனே பகலாக இருக்கிறான். அவன் வழியாக எமக்கு ஒளியை வழங்குகின்றீர். அதி உன்னத தனி ஒருவரே, அவன் பொலிவுடனும் வளப்புடனும் ஒளிர்ந்து உம் சாயலை தாங்கியுள்ளான். சகோதரி நிலவின் வழியாகவும் விண்மீன்களின் வழியாகவும் என் ஆண்டவரே நீர் புகழப்படுவீராக. அவற்றை நீரே வான்வெளிகளில் தெளிவுடனும் மதிப்புடனும் அழகுடனும் அமைத்தீர். சகோதரன் காற்றின் வழியாகவும் என் ஆண்டவரே நீர் புகழப்படுவீராக. காற்றும் மேகமும் அமைதியும் கலந்த அனைத்து காலநிலைகளின் வழியாக நீர் புகழப்படுவீராக. அவை அனைத்தின் வழியாக நீர் உம் படைப்பனைத்தையும் பேணி காக்கின்றீர். பயனும் தாழ்ச்சியும் சிறப்பும் கற்பும் கொண்ட சகோதரி நீரின் வழியாகவும் எம் ஆண்டவரே நீர் புகழப்படுவீராக. சகோதரன் நெருப்பின் வழியாகவும் எம் ஆண்டவரே நீர் புகழப்படுவீராக. அவன் வழியாக நீர் இரவை ஒளிர்விக்கின்றீர். அவனோ அழகுடனும் களிப்புடனும் கம்பீரமாகவும் திடமுடனும் இருக்கின்றான். எம் அன்னை அவனியின் வழியாக எம் ஆண்டவரே நீர் புகழப்படுவீராக. அவளே வண்ண வண்ண மலர்களோடும் புற்பூண்டுகளோடும் பல்வேறு கனிகளை உண்டாக்கி எம்மை பேணி ஆள்கின்றாள். நாம் கேட்ட இந்த 9 அடிகளை புனித பிரான்சிஸ் அசிசியார் உடல் நோயினால் அதிகமாக துன்புற்ற நேரத்தில் நான் ஆண்டவரின் படைப்புகளை பற்றிய புதிய பாடல் ஒன்று இயற்ற விரும்புகின்றேன். ஏனெனில் அவற்றை நாம் நாள்தோறும் பயன்படுத்துகின்றோம். அவை இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. அவற்றை கொண்டு இம்மானிடம் படைத்தவருக்கு எதிராக பெரிதும் குற்றம் புரிகிறது என்று கூறியதாக அவருடன் இருந்தவர்கள் அசிசி தொகுப்பு பத்தி 83 கூறுகின்றனர். ஜூலை 1226 ஆண்டு அசிசியில் உள்ள ஆயரின் இல்லத்தில் இருந்தபோது அசிசி நகரில் தலைமை வசித்தவரும் மத தலைவர்களும் இடையே ஒரு சண்டை எழுந்தது. அதனை கேள்விப்பட்ட போது அடுத்த 2 அடிகளை, அதாவது 10 மற்றும் 11 அடிகளை அவர் சேர்த்து கொண்ட அவர்கள் முன் பாடிக்கொண்டு செல்ல புனித பிரான்சிஸ் தம் சகோதரர்களை பணித்ததாக அசிசி தொகுப்பு பத்தி 84 நமக்கு சான்று பகிர்கின்றது. ஆதவனின் கீதம் 10 மற்றும் 11 அடிகளை நாம் கவனமாக கேட்போம். உன் அன்பிற்காக மன்னிப்பு வழங்கி தம் நோய் துன்பங்களை தாங்குபவர் வழியாக என் ஆண்டவரே நீர் போற்ற பெறுவீராக. சமாதானத்தில் நிலைத்திருப்பவர் பேறு பெற்றவர், ஏனெனில் உன்னதரே அவர்கள் உம்மால் முடிசூட்டப்படுவர். இறுதியாக அதே ஆண்டின் பிற்பகுதியில் அசிசி பிரான்சிஸ் மரண படுக்கையில் இருக்கும்போது ஆதவனின் கீதத்தின் இறுதியாக உள்ள 12 மற்றும் 13 அடிகளை சேர்த்ததாகவும் அசிசி தொகுப்பு நமக்கு சாட்சியமாக கூறுகின்றது. ஆதவனின் கீதத்தின் 12 மற்றும் 13 அடிகளை நாம் கவனமாக இப்போது கேட்போம். எம் சகோதரி உடலை சார்ந்த மரணத்தின் வழியாக எம் ஆண்டவரே நீர் போற்ற பெறுவீராக. அவர்களிடமிருந்து வாழ்வோர் யாரும் தப்பிப்பதில்லை. சாவான பாவத்தில் மரிப்பவருக்கு ஐயோ கேடு. மரணம் யாரை உமது மேலான புனித சித்தத்தில் இருப்பதை காண்கின்றதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆதவனின் கீதத்திலுள்ள 14வது அடி ஒவ்வொரு அடியின் பின்னும் பாடப்பட்ட
வேண்டிய தொடர் பல்லவியாக இருந்திருக்கலாம் என்று அசிசி தொகுப்பு நமக்கு கூறுகின்றது. என் ஆண்டவரை போற்றி வாழ்த்துங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள், மேலான தாழ்ச்சியுடன் அவருக்கு பணிவிடை செய்யுங்கள். இப்போது நாம் கேட்ட இந்த பல்லவி ஆதவனின் கீதம் ஒரு ஆன்மீக பயணம், புகழ்ச்சியிலிருந்து சோதனைக்கு, சமரசத்திற்கு, இறுதியாக வழிபார்த்திற்கு அழைக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. அனைத்து மனித குலத்திற்கும் ஆதவனின் கீதம் அல்லது படைப்புகளின் பாடல் நம்பிக்கையின் பாடலாக இருக்கின்றது. இன்றைய காலத்தில் இந்த ஆதவனின் கீதம் முதன்மையான இத்தாலிய கவிதையாக கருதப்படுகின்றது. பிரான்சிஸ்கன் ஆன்மீகம் மற்றும் கிறிஸ்துவ சூழியலுக்கான ஒரு சிறந்த புதையல் ஆகும். புனித அசிசி பிரான்சிஸின் கீதம் இன்றும் நம்மை ஆன்மீகத்தில் ஊக்குவிக்கின்றது. முக்கியமாக முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய லௌதாத்தோ சி திருமடல் மூலமாக ஆதவனின் கீதத்தை தொடர்ந்து படைப்பின் பராமரிப்புக்காகவும் இறைவனை புகழ்வதற்காகவும் திருச்சபை எடுத்துக்காட்டாக நமக்கு தருகின்றது. முன்னாள் திருத்தந்தை அன்னை மரியாளுக்கு ஒரு புதிய தலைப்பை வழங்குகின்றார், அனைத்து படைப்புகளின் தாயும் அரசியும். மேலும் மரியன்னை போன்றும் புனித அசிசி பிரான்சிஸ் போன்றும் நாமும் மூவொரு கடவுளை வழிபட நம்மை திருச்சபை அழைக்கின்றது. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸின் லௌதாத்தோ சி மரபை தொடர்வதற்காக நமது புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ நமக்கு நம்பிக்கைக்கான அழைப்பை மீண்டும் தருகின்றார். செப்டம்பர் மாத திருத்தந்தையின் காணொளி செய்தியில் திருத்தந்தை 14ஆம் லியோ இப்படியாக ஜெபிக்கின்றார்: அசிசியின் புனித பிரான்சிஸை போலவே இன்று நாங்களும் ஆண்டவர் போற்றப்படுவாராக என்று சொல்ல விரும்புகின்றோம். இந்த ஜெபத்தை செயலிலும் வெளிப்படுத்துகின்ற வகையில் திருத்தந்தை 14ஆம் லியோ செப்டம்பர் 5ஆம் தேதி போர்கோ லௌதாத்தோ சி என்னும் திட்டத்தை திறந்ததும் மட்டுமில்லாமல் அக்டோபர் 1ஆம் நாள் நம்பிக்கை வளர்த்தல் மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு லௌதாத்தோ சி திருத்தந்தையின் குரு சிருலின் 10ஆம் ஆண்டு நிறைவையொட்டி உரையாற்றிய போது திருத்தந்தை 14ஆம் லியோ திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய லௌதாத்தோ சி பத்தி 10 வரிகளை நமக்கு நினைவு ஊட்டுகின்றார். அசிசி புனித பிரான்சிஸ் இறைவனிடமும் பிறரிடமும் இயற்கையுடனும் தம் மனத்துடனும் எளிமையாகவும் அற்புதமான ஒற்றுமையுடனும் வாழ்ந்தார். இதை திருத்தந்தை லியோ அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தினார். மேலும் அவர் இயற்கைக்கான அக்கறை, ஏழைகளுக்கான நீதி, சமுதாயத்திற்கான அர்ப்பணிப்பு, உள்ளார்ந்த அமைதி இவை எவ்வளவு பிரிக்க முடியாத உறவுகளாக உள்ளன என்பதை புனித பிரான்சிஸ் நமக்கு காட்டுகின்றார் என்று கூறியதை மேற்கோள் காட்டி நமக்கு நம்பிக்கையை தருகின்றார். அன்பார்ந்த தமிழ் வத்திக்கான் வானொலி நேயர்களே, ஒவ்வொரு ஆண்டைப் போல இந்த ஆண்டும் பிற கிறிஸ்துவ மரபுகளுடன் இணைந்து கொண்டாடப்படும் உருவகத்தின் பருவம் அல்லது படைப்பின் பருவம் புனித அசிசி பிரான்சிஸின் திருநாளில் முடிவடைகின்றது. இந்த தருணம் ஆதவனின் கீதம் 800வது ஆண்டு விழா, லௌதாத்தோ சி 10வது ஆண்டு விழா, ஃப்ரatelli tutti 5ஆம் ஆண்டு விழா மற்றும் நிசியா விசுவாச மன்றாட்டின் 1700வது ஆண்டு விழாவுடன் ஒத்துப்போகிறது என்பது எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு அளிக்கிறது. ஆதவனின் கீதத்தின் உண்மையை மீண்டும் உணர்வதற்காக இந்த ஆண்டும் பிரான்சிஸ்கன் விஷன் குளோபல் சமிட், அதாவது பிரான்சிஸ்கன் பார்வையில் உலகளாவிய ஆழ்ந்தாராய்வு நிகழ்நிலையில் பிரான்சிஸ்கன் இறைவல்லுநர்களின் உரைகளை ஆங்கிலம், இத்தாலியன், ஸ்பானிஷ், பிரெஞ்சு, போர்த்துகீசியம், ஹிந்தி மற்றும் தமிழ் மொழிகளில் ஒரே நேரத்தில் மொழிபெயர்ப்பை வழங்கி வருகின்றது. இதில் அனைவரும் கலந்து பயன்பெறலாம். நாடுகளுக்கு அப்பால், கலாச்சாரங்களுக்கு, மதங்களுக்கும் அப்பால், பிரிவுகளுக்கு அப்பால் புனித அசிசி பிரான்சிஸின் ஆதவனின் கீதம் நம் அனைவரையும் நமது
பொதுவான வீட்டை பராமரிக்கவும் ஆண்டவரை போற்றி ஜெபிக்கவும் ஆதவனின் கீதம் நம்மை தூண்டுகின்றது. ஆதவனின் கீதம் விவிலியத்தில் வேரூன்றி இருப்பது போல நாமும் நற்செய்தியில் வேரூன்றி இருப்போம். இறைவன் உங்கள் அனைவருக்கும் புனித அசிசி பிரான்சிஸ் பரிந்துரையால் உங்களுக்கு அமைதி அருள்வாராக. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஆதவனின் கீதம் 800வது ஆண்டு என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அருள் தந்தை ஆரோக்கியம் ஜான் அவர்களுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் சிறப்பான வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆதவனின் கீதம் 800வது ஆண்டு என்ற தலைப்பில் இன்றைய வாரம்போர் அலசல் எனும் நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். மரியாவின் ஆன்மீகம் நற்செய்தியின் பணியில் உள்ளது. அது அதன் எளிமையை வெளிப்படுத்துகிறது என்றும் நாசரேத்தூர் மரியாவின் மீதான நமது அன்பு இயேசுவின் சீடர்களாக மாறுவதில் அவருடன் சேர நம்மை வழிநடத்துகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அக்டோபர் 12 ஞாயிறன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற அன்னை மரியா ஆன்மீகத்தாருக்கான யூபிலியின் பங்கேற்பாளர்களுக்கான யூபிலி சிறப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நம் நம்பிக்கையை வளர்க்கும் மரியன்னை ஆன்மீகம் இயேசுவை அதன் மையமாக கொண்டுள்ளது என்றும் இது ஞாயிற்றுக்கிழமை போன்று ஒவ்வொரு புதிய வாரத்தையும் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலின் பிரகாசத்தில் திறக்கிறது என்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆன்மீகமும் இயேசுவின் உயிர்ப்பின் நெருப்பிலிருந்து பாய்ந்து அதை உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவுகிறது என்றும் கூறினார் திருத்தந்தை. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கொண்டாட்டமானது நம்மை கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும், நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இயேசுவின் பற்றி எரியும் நினைவால் நிரப்ப வேண்டும் என்றும் ஒன்றாக வாழும் முறையையும் பூமியில் வாழும் முறையையும் மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை. உயிர்த்த இயேசுவிடம் நாம் திரும்பவும் உயிர்த்தெழுந்தவர் இன்னும் நம்மிடம் வந்து நம்மை அழைக்கும் நம் வாழ்க்கையின் நிகழ்வுகளை தியானித்து சிந்திக்கவும் அன்னை மரியா ஆன்மீகம் நமக்கு கற்பிக்கிறது என்றும் விண்ணக வரலாற்றில் நம்மை மூழ்கடித்து மரியாவின் பாதை இயேசுவின் பாதையை பின்பற்றுகிறது, ஒவ்வொரு மனிதனையும் குறிப்பாக ஏழைகள், காயமடைந்தவர்கள் மற்றும் பாவிகளை சந்திக்க வழிவகுக்கிறது என்றும் கூறினார் திருத்தந்தை. அண்மைய நாட்களில் அமைதி செயல்முறையின் தொடக்கத்திற்கான ஒப்பந்தம் புனித பூமியில் நம்பிக்கையின் சுடரை கொடுத்துள்ளது என்றும் இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீனிய மக்களின் நியாயமான விருப்பங்களை மதிக்கின்ற நீடித்த அமைதியை நோக்கி அவர்கள் வகுத்த பாதையில் துணிவுடன் தொடர ஊக்குவிப்பதாகவும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. அக்டோபர் 12 ஞாயிறன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மரியன்னை ஆன்மீகத்தாருக்கான யூபிலியில் பங்கேற்கும் திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்ற மோதல்கள் எல்லா இடங்களிலும் இறப்பையும் அழிவையும் விட்டுச் சென்றுள்ளன என்றும் குறிப்பாக தங்கள் குழந்தைகள், பெற்றோர்கள், நண்பர்கள் என அனைத்தையும் இழந்தவர்களின் அருகில் தான் உடன் இருப்பதாகவும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. முழு திரு அவையுடனும் துன்புறும் மக்கள் அருகில் தான் இருப்பதாக தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் அரவணைப்பு துன்புறும் ஒவ்வொரு மக்களை நோக்கியும் செலுத்தப்படுகிறது என்றும் இருண்ட இருளிலும் கூட கடவுள் எப்போதும் நம்முடன் இருக்கின்றார் என்ற உறுதியை நமக்கு வழங்குகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். தீலக்ஸித்தே நான் உன்னை அன்பு செய்தேன் என்ற திருமடல் குறித்த கருத்துக்களை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் மனித குலத்தின் ஒரே அமைதியாம் கடவுளிடம் அனைத்து காயங்களை குணப்படுத்தவும் மனிதனால் சாத்தியமற்றதாக தோன்றும் ஒன்றை நிறைவேற்ற அவரது அருளை நாடவும் தொடர்ந்து ஜெபிப்போம் என்றும் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.